வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் டு பழனி சார் பிகாஸ் உங்கள்கிட்ட தான் இந்த படம் ஆரம்பிச்சிச்சு. தென் டைரக்டர் செந்தில் சார், அப்புறம் 5 ஸ்டார் செந்தில் ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. அதில் பார்ட் ஆஃப் இதில் ஃபிலிம் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அஜய் ஸோ சாங் ஷூட்டாக இருக்கட்டும், சாங் ஷூட்டில் எல்லாமே ரொம்ப ஃபன். அண்ட் இப்போ இருக்கிறதுக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் சங்கீதா மேம், ஆஃப்டர் கம்மிங் பேக் காளிதாஸ் 2ல நீங்கள் தமிழில் கம்பேக் கொடுக்கறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஐ நோ ஹவு வி டிட் தட் சாங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் பரத் சார், அருண் கூப்பர் சார், 23 years ஆயிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் வந்து போலீஸ் கேரக்டர், ஸோ ஷார்ட்டில் வந்து நீங்கள் ரொம்ப ஃபன்னாக இருப்பீங்க. பட் சீன் வைஸ் ரொம்ப போல்டாக, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பீங்க. ஸோ இட்ஸ் பீன் 23 years இன் கிராசிங். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி இவங்க கூட சேர்ந்து படம் பண்ணது ரொம்ப ஹாப்பி. அண்ட் பவானி, ஸோ என்னோட ப்ரீவியஸ் ஃபிலிம் எல்லாமே ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப அந்த மாதிரி ஒரு டஸ்கி டோன், எல்லாமே ஒரு வேற ஒரு பெர்ஃபார்மராக பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபிலிமில் யூ டோட்டலி டிட் போல்ட் அண்ட் யூ கேரிட் த ரோல் வெரி வெல். அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு யூ. அண்ட் டுடேஸ் ஹீரோ சாம் சிஎஸ் சார். அண்ட் இந்த படத்தில் ஒரு சாங் பண்ணியிருக்கேன், ரொம்பவே ஹாப்பி. ஸோ ஃப்ரம் மை ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்லேருந்து, சாரி பட் நான் ரொம்பவே கார் ட்ரைவ் பண்ணிட்டு போனாலும் உங்களோட சாங்ஸ் தான் அதிகமாக ப்ளே பண்ணி கேட்பேன். அது உங்கள்கிட்டயுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் லவ் சாங் பண்ணியிருக்கும் போது உங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஐ திங்க் எவ்ரி ஒன் என்ஜாய் தட். அண்ட் ரஞ்சித் சார் வந்திருக்காங்க. அண்ட் ஹரிஷ் கல்யாண் சார், ஷாந்து சார், அப்புறம் SR பிரபு சார், ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் என்டையர் டீம், டெக்னீஷியன்ஸ், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் திஸ் இஸ் வெரி பிக் சக்ஸஸ். காளிதாஸ் 2, காளிதாஸ் 1 விட எல்லாருக்குமே ரொம்பவே இது கனெக்ட் ஆகும். பிகாஸ் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸான ஃபிலிம். ஸோ எங்கே எந்த விஷயம் கனெக்ட் ஆகுதுன்னு நம்மளால் அஷ்யூம் பண்ணவே முடியாது. ஸோ டூ சப்போர்ட். அண்ட் இந்த ஃபிலிம் April 10th ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் ஐ லைக் யூ. இந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு. தேங்க்யூ சார். செந்தில் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். காளிதாஸ் 3 வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இதில் எனக்கு கொலை பண்ணல. காளிதாஸ் 3 வந்துச்சுன்னா கண்டிப்பாக கேரக்டர் கொடுங்க சார். தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ. ரொம்பவே ஹாப்பி நீங்கள் இதில் வந்து ஹானர் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பி. யூ லுக் வெரி கியூட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. இருங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்க வந்து டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் எடுத்து லெட்ஸ் கிவ் இட் ட்ரை எதாவது பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். யூ டூயிங் அ கிரேட் ஜாப். ஸோ எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. காளிதாஸ் 2 படத்தை பாருங்கன்றத 2 இமோஷன்ஸ்ல, வேரியேஷன்ஸ்ல நீங்க வந்து மக்கள் கிட்ட கேட்குற மாதிரி எனக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். 2 வேரியேஷன் கொடுக்கணும். ஒண்ணு வந்து ஹாப்பியா, சாந்தமா படத்தை பாத்துருங்க. ஆடியன்ஸ் கிட்ட வெல்கம் பண்ணணும். நீங்க தியேட்டருக்கு வர வைக்கணும். இப்ப நீங்க பேசுற பேச்சு தான் அங்க வரும். ஓகே. அடுத்தது இன்னொரு வேரியேஷன், ஏதாவது ஒண்ணு த்ரில்லர் மூவினால வேற என்ன ஒரு பதட்டத்தோட கூட கேட்கலாம். எப்படி ஏதாவது 2 வேரியேஷன் நீங்க கொடுங்க, 2 இமோஷன். ஓகேயா? எஸ் ப்ளீஸ். ஆடியன்ஸை பார்த்து நீங்க வெல்கம் பண்ணணும். சூப்பர். April 10th ரிலீஸ் ஆகுது. April 10th ரிலீஸ் ஆகுது. வேரியேஷன் வந்துருச்சா? இன்னும் வேணுமா? April 10th ரிலீஸ் ஆகுது. டைரக்ட் செந்தில் சார், பரத் சார், பவானி மேம், சங்கீதா மேம், சாம், மை பேர் அஜய். ஸோ April 10th ரிலீஸ் ஆகுது. ஏன்னா இந்த படத்தில் முக்காவாசி அலைதான் வச்சிருப்பாங்க. ஒரு சில இடத்துல மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ரொமான்டிக்கா அந்த மாதிரி இருக்கும். ஐ திங்க் April 10. Thank you. சூப்பர். நைஸ். டக்குனு கேட்னே பண்ணீங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சூப்பர். ஆல் தி பெஸ்ட். ஆல்ரைட். அபர்ணதிக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். நிறைய இமோஷன் கைத்தட்டல் கொடுத்துடலாம் பவானி ஸ்ரீக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து இந்த
இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ பாசிட்டிவாக பியூட்டிஃபுல்லாக மாற்றின எல்லா கெஸ்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் பை தேங்கிங் செந்தில் சார். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து காளிதாஸ் 2 வந்து காளிதாஸ் 2லேருந்து உங்களை கூப்பிட்றாங்க ஒரு ரோல் நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐ வெண்ட் அண்ட் ஐ மெட் ஹிம். அப்போ வந்து காப் ரோல் அப்படின்னாரு. ஐ வாஸ் லைக் சார் என்னதான் கன்சிடர் பண்ணீங்களா, கரெக்டாக தானே சொல்கிறீங்க, நான் தானே அப்படின்னு. ஹி வாஸ் லைக் இல்லை இல்லை இதெல்லாம் யோசிச்சு தான் கூப்பிட்டோம். இந்த மாதிரியான ஒரு காப் அகாடமிக் ஓரியன்டாக சூஸ் பண்ணக்கூடிய கேட்டகரியில் இருக்கிற ஒரு காப் தான் இந்த காப். ஸோ இது உங்களை மாதிரியே நிறைய பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹி ஷோட் மீ a lot of எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதை காட்டும்போது தான் வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி அவர் என் மேலே வச்சிருந்த கன்விக்ஷன், நான் இதை கண்டிப்பாக புல் ஆஃப் பண்ணிடுவேன்றது எனக்கு அவர் பயங்கரமாக நம்பிக்கை கொடுத்தாரு. இந்த ரோல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுதான் வந்து எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு இந்த ரோலை எடுத்து பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டீரியோ டைப் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி யோசிக்கக்கூடிய ஒரு டைரக்டராக தான் நான் அவங்கள பார்க்குறேன். அண்ட் பரத் சார் வந்து ஆப்வியஸ்லி ஒர்க் பண்ணும் போதே வந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்ஃபார்மர்ன்றது நம்ம நடிக்கும் போதே கண்டிப்பாக அவருக்கு தெரியும். அதை தாண்டி வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம் வாஸ் தட் ஹி இஸ் வெரி அப்சர்வன்ட் ஆஃப் எவ்ரி அதர் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. அவர் வந்து அவருடைய ஷார்ட்டில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக அவருக்கு பயங்கரமான ஒரு அப்சர்வேஷன் ஸ்கில் இருக்குது. ஸோ அவருடைய இன்புட்ஸ் அண்ட் அவர் வந்து இன்கேஸ் ஏதாவது ஒன்று வந்து அந்த பர்டிகுலர் சீனுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே வந்து அதை சொல்லக்கூடிய ஒரு பர்சன். அது நல்ல ஒரு என்ன சொல்கிறது இம்ப்ரவைஸ் பண்ணி அதை ஒரு அழகாக வரும் அவர் அதை சொல்கிறதுனால. ஸோ தட் வாஸ் சம்திங் தட் ஐ லேர்ன் ஃப்ரம் யூ. தேங்க்யூ. அண்ட் சங்கீதா மேம் ஷீஸ் லைக் ஃபைன் வைன் அப்படி தான் சொல்ல முடியும். அவங்கள வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க. என்னது இது, ஷீ ஸோ பியூட்டிஃபுல் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் மேம் இட் வாஸ் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ, ஸோ கிரவுண்டட். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது உங்களோட ஒர்க் பண்ணும்போது. அஜயும் நானும் வந்து வி வென்ட் டு த சேம் ஆக்டிங் கிளாஸ். ஒன்றா நாங்கள் 2 பேரும் ஆக்டிங் படித்தோம். அதுக்கப்புறமா வந்து நான் நடிக்க வந்துட்டேன். அஜய் வந்து அப்ராட் போயிட்டாரு, ரொம்ப நாளாக ஆளை காணும். அண்ட் தென் அங்கே ஐ திங்க் அகெயின் ஹி லேர்ன்ட் ஆக்டிங் அண்ட் ஹீ கேம் பேக். சரி வேற என்னமோ படிச்சுட்டு வந்துருக்காரு. ஆனால் ஹீ கேம் பேக். அப்போ கரெக்டாக வந்து இந்த படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டு இருந்தபோது அஜய் என்னோட நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி பிகாஸ் வி ஸ்பெண்ட் குவைட் சம் டைம் டுகெதர் டியூரிங் ஆர் ஆக்டிங் கிளாஸஸ். அதுக்கப்புறமா இந்த படத்தில் லான்ச் ஆகிறது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல லைனப்பும் வச்சுருக்காரு. நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் வரணும், ஒரு நல்ல பொசிஷன் வரணும் அப்படின்றது வந்து இட்ஸ் மை ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் ஃபார் யூ. அப்பர்நதி இருக்கப்பட்டதில் வந்து பார்க்கும்போது நான் ரொம்ப ரசிச்சேன் உங்கள் பர்ஃபார்மன்ஸை. அண்ட் தென் ஃபாலோட் பை தட் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எந்த ஒரு ரணகலத்துலேயுமே ஒரு குதூகலமாக இருக்காங்க அவங்க. It was so much fun working with her, and Anant Nag is such a sweet person. கொஞ்சம் தான் எங்களுக்கு காம்பினேஷன் இருந்தது, பட் வாட் எவர் கான்வர்சேஷன்ஸ் ஐ ஹேட் வித் ஹிம் ஹி சீம்ஸ் டு பி வெரி பேஷனேட் அபவுட் சினிமா. அண்ட் சாம்சி சார் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஆர்ஆர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து ஐ நோ. அண்ட் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப். விக்ரம் வேதால பயங்கரமாக பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் ஆர்ஆர் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்படின்னு சொல்லும் போது ஐ நியூ தட் nobody else could do justice for a film like this. So, and my DOP sir, very very efficient. அதாவது ஷூட் ஆரம்பிச்சதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல, அப்படி தான் போச்சு எங்களுக்கு வந்து ஹோல் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எல்லாரையுமே ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா யா Prakash sir and Kishore sir, veteran actors. அவங்களோட எனக்கு காம்பினேஷன் வரும்போது ஐ திங்க் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் லைஃப் ஃபுல்லாக செரிஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். இது அந்த ஒரு பர்டிகுலர் சீனே வந்து வாஸ் லைக் அ கிளாஸ் ஃபார் மீ. ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் உங்கள் சப்போர்ட் அதுவும் இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு படத்தப்பவும் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் we are very happy, we feel very positive and supported because of the way event is going on today and how you all are responding after watching the movie. Thank you so much. Thank you Vicky so much. Thank you darling, thank you, you look so nice. சரி, thank you. சரி, காப்பா பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைமா? Yes. ஓகே, சோ மாசா ஒரு டயலாக் சொல்லிட்டு போங்க. கம் ஆன், நம்ம ஜெனரலா பாய்ஸ் எல்லாம் வந்து மாசா ஒரு டயலாக் சொல்லிட்டு போங்கன்னு. போலீஸா வேற பண்ணிருக்கீங்க, இதான் ஒரு மாசா. காளிதாஸ் 2 April 10th ரிலீஸ் ஆகுது, வந்து பாருங்க. ஓகே, சரி, ஒரு இசை குடும்பம்ல இருந்து வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு பாட்டு என்ன படம் பாடுவாங்களா? நல்லா ரெண்டு லைன் கம் ஆன் ப்ளீஸ், எனி சாங். எங்க போனாலும் நான் வந்து சிங்கர் நினைச்சு பாட சொல்றாங்க, சிங்கரே கிடையாதுங்க. இந்த பாட்டுல நீங்க தானே பாடுனீங்க? ஓஹோ, என் பேபி, அது ஆள் இல்லைன்னு நீங்களே பாருங்க. இதெல்லாம் அழகா பாடுறீங்க. கம் ஆன், anything your favorite song, just 1 or 2 lines. வழி நெடுகால் காட்டும் நீ கண் பார்த்தூங்கவனமில்ல கையில வரணும் அருங்காம காத்திருப்பேன் நான் பறிக்காம Beautiful, thank you so much. சிங்கர் இல்லைன்னு சொல்லாதீங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. சூப்பர், ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் பவானி ஸ்ரீக்கு. தேங்க்யூமா, தேங்க்யூ. இந்த அரங்குல நிறைய பேர் இருக்கீங்க, பட் எல்லாரை விட ரொம்ப சந்தோஷமா இருக்க ஒரு நபர் நான் தான். ஏன்னா ஒரு 25-26 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ்ல ஒரு படம் பண்ணி அதோட லான்ச்ல நான் இருக்கிறது வந்து இன்னும் என்னால நான் ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், நம்ப முடியல. பட் ஸ்டில் குட் ஈவினிங் எவ்ரிஒன். பிரசன்ட் மீடியாவுக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய முதல் நன்றி வந்து டைரக்டர் ஸ்ரீ செந்தில் அவர்களுக்கு. என்னை நம்பி என்னை தேடி வந்து எனக்கு இந்த கதையை நரேட் பண்ணி, எனக்கு பிடிச்ச ஜானர் இது, ஸோ இதை நான் பண்ணுவேன்னு என் மேலே நம்பிக்கை வச்சதுனால என்னுடைய முதல் நன்றி அவருக்கு. அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஏன்னா நான் ஒரு 25-26 வருஷமா ரொம்ப கம்ஃபர்டபுளாக அப்படியே வீட்டில் ஏர்லி டின்னர் சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கி அப்படியே ரொம்ப ராணி மாதிரி இருந்தேன். ஸோ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்தால் தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியுன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் வந்து எனக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸுமே இல்லை. ஸோ ப்ரொடியூசர் செந்தில் சாருக்கும் டாக்டர் யோகேஸ்வரன் அவர்களுக்கும் இந்த படம் ரொம்ப ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு வேண்டிக்கிறேன். இதுக்கு அடுத்து நிறைய வெற்றி படங்கள் நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய நியூ கமர்ஸ் அப்புறம் ஆல்ரெடி இருக்கவங்க எல்லாருக்கும் நிறைய ஒர்க் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். God bless you. என்னோட இந்த ஹோல் டீம், காளிதாஸ் 2 டீமுக்கு என்னுடைய நன்றி. டிஓபி சுரேஷ் சார் சொல்லணும். ஏன்னா நான் 85 to 90% நைட் ஷூட்டிங் தான் நடந்துச்சு. எனக்கு வந்து நான் ரொம்ப டிசிப்ளின், சீக்கிரம் தூங்கிடுவேன், சீக்கிரம் எழுந்துருவேன் அப்படின்லாம் தெனாவட்டா இருப்பேன். நைட்டு முழிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பார் சுரேஷ் சார்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கே ஒரு வைப் வரும், சரி எப்படியாவது முழிச்சுக்கணும், ஒர்க் பண்ணணும்னு. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப சுறுசுறுப்பாக, ரொம்பவும் ஆக்டிவாக, ரொம்ப பேஷனேட்டாக இருந்தாங்க எல்லாருமே. ஸோ எல்லா ஹோல் டீமுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் பரத் ப்ரோ, ஃபர்ஸ்ட் டே ஃபோட்டோ ஷூட் வரும்போது நான் ரொம்ப அப்படியே இறுக்கமாக வீட்டிலேருந்து கிளம்புனேன். ஏன்னா ஆஃப்டர் வெரி லாங் டைம் தமிழில் பண்ணுறோம், செட்டுக்கு போனால் எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா எனக்கு அது முதல் படமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே எனக்கு சீனியர்ஸாக தோணும். எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் சின்ன வயசுலேருந்து பரத் படம் பார்க்குறேன்னு சொல்கிற மாதிரி வெல் சீசன்ட் ஆக்டர் அவங்க. ஸோ நான் உள்ள நுழையும் போதே ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் பிளே ஆகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் நிம்மதியாக இருந்து வந்தால் அது பரத் வந்து அவரோட ப்ளூடூத் ஸ்பீக்கரில் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவரோட மூவ் பண்ண. இஸ் அ வெரி ஹம்பிள் பர்சன். தேங்க்யூ பரத், தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆக்சுவலி. அண்ட் என்னன்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் டே அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணும்போது. லாஸ்ட் டே வந்து லைட் போய்கிட்டே இருக்கு, லாஸ்ட் ஷாட் எடுத்துகிட்டே இருக்காங்க. டைம் ஆகுது, பஸ்ஸுக்கு டைம் ஆகுதுன்னு சொன்னார். பஸ்ஸுக்கு டைம் ஆகுதா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம், எனக்கு நாளை கிரிக்கெட் மேட்ச் இருக்கு.
எப்படி நாளைக்கு நீங்க ரீச் ஆவீங்க சென்னையில, ரொம்ப கஷ்டமாச்சு. நான் பஸ்ல ஏறி போய் கோயம்பேடுல இறங்கி வீட்டுக்கு போயிடுவேன். அவ ஷாக்ட். அவ்வளோ ஒரு ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களோட ஒர்க் பண்ணது நான் விச் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். தேங்க்யூ வெரி மச். அண்ட் அஜய் இஸ் அ வெரி கேரிங் பர்சன், வெரி சாஃப்ட் பர்சன். ஆனால் ஸ்க்ரீனில் வந்து நம்பவே மாட்டோம்ல, நான் மாசா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அஜய். இட்ஸ் வெரி நைஸ் டு ஹேவ் யூ ஆன் ஸ்க்ரீன். எனிவே அண்ட் பவானி வந்து ரொம்ப சாஃப்ட், வெரி ஸ்வீட் பர்சன். திங் இஸ் கேமரா ரோல்னு சொன்ன உடனே பவானி இருக்க மாட்டாங்க அங்கே, அந்த கேரக்டர் இருக்கும். ஸோ சச் அ சென்சிபிள் ஆக்டர் ஷி இஸ். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அபர்ணதி ஸ்வீட் ஹார்ட். என்னன்னா நான் வீட்டில இருந்து வெளியில போறோமே அப்படின்ற ஃபீலே இல்லாம வீட்டில் இருக்க மாதிரியே இருக்கும். ரொம்ப கேஷுவலா ஷி யூஸ் டு ஷேர் ஹர் எக்ஸ்பீரியன்ஸஸ். ரொம்ப கேஷுவலா வீட்டில் நம்ம கூட எல்லாரும் எப்படி பேசுவோமோ அப்படிதான் இருந்துச்சு. ஸோ டோட்டலாகவே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கும் இது முதல் படம் தான், அந்த ஃபீல்டில் எனக்கு இருக்கு. ஜென்ரலாக இந்த ஜானர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா இது மியூசிக்கே இல்லாமல் பார்த்தா கூட நமக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு த்ரில்ல கொடுக்கும். அதில் எனக்கு மிகவும் பிடித்த திரு சாம் அவர்களோட மியூசிக்கில் நான் இதை பண்ணுறேன்றது எனக்கு ஒரு போனஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு கண்டிப்பாக ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படம்னு 100% நான் கேரண்டி கொடுப்பேன். ஸோ எல்லாரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை 10th ஏப்ரல்லேருந்து பார்க்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் உங்களுடைய ரிவ்யூஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. சும்மா வீட்டில் இருந்து நம்ம கமெண்ட் அடிக்கிறது வேற, பட் தியேட்டரில் போய் இந்த படம் பார்த்துட்டு அந்த எஃபெக்டை பற்றி பேசுறது வேற. ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். எல்லாரும் இங்கே வந்ததுக்கு நன்றி. ஸ்டே ஹாப்பி. சூப்பர். இருங்க, இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, உங்களை அவ்வளோ சீக்கிரம் விட முடியுமா? எல்லாரையுமே ஸ்வீட் ஹார்ட் எல்லாம் சொல்லிட்டீங்க. நீங்க எங்களுடைய ஸ்வீட் ஹார்ட், எஸ்பெஷலி 90s கிட்ஸ். ஸோ கம்பேக் கொடுத்துருக்கீங்கல்ல 25 years. அது எதுக்கு காணாம போனீங்க? ஃபர்ஸ்ட் வாலே கீக்கியும் நானும் தான் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரிப் ஒன்று போயிருக்கோம். சரியான வாழை கீக்கி பயந்துட்டே தான் ஸ்டேஜ் மேல ஏறினேன். ஏதாவது சொல்லுவாங்களே, நான் எங்கேயும் போல, நான் சினிமால தான் இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் சினிமால இருந்ததுனால எனக்கு சினிமா விட்டு வெளியில போன ஃபீலிங் எப்பவுமே இல்லை. நான் சினிமால தான் இருந்தேன். கொஞ்சம் வீட்டு வேலை எல்லாம் நிறைய இருந்ததுனால லேட்டா. சூப்பர். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கீங்க. காளிதாஸ் 2ல இன்னுமே மறக்காம ரசிகர்கள் உங்களை மனசுல வச்சிருக்காங்க. அதுவும் எஸ்பெஷலி வந்து அந்த சாங் இருக்குல்ல மேம், சொல்லாமலே யார் பார்த்தது, பாட்டிலிருந்து குட்டீஸ் வரைக்கும் அவ்வளவு ரசிச்சாங்க. சரி, எனக்காக ஒரு வாட்டி அந்த சாங் இப்ப நாங்க பிளே பண்ணுவோம். ஒரு அழகான உங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனும் ஏதோ ஒண்ணு பண்ணீங்கன்னா அது அப்படியே வைரல் கண்டென்ட் ஆயிடும். ஓகே, போடுங்கப்பா மியூசிக். இப்ப எப்படி பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க.